friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான குலாப் ஜாமுன். ஒரு யம்மியான ஸ்வீட் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பார்க்க போற இந்த குலாப் ஜாமுன் ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி, குயிக்கா பண்ணிடலாம். நல்ல பிரெட் வச்சு இங்க குலாப் ஜாமுன் செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும், ரொம்ப குயிக்கா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டா போதும், பர்ஃபெக்டா உடையாம பிரியாம அழகா நம்மளுக்கு பிரெட் குலாப் ஜாமுன் பண்ண முடியும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாங்க. இங்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு ஒரு 3/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் சுகர் சேர்த்துருக்கிறேன். கூடவே அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு தண்ணி விட்டாச்சு, 3/4 கப்பு தண்ணி விட்டாச்சு. இந்த சக்கரை பாகு நல்லா கொதிக்கணும். இப்போ 2 ஏலக்காவை பிரித்து உள்ள சேர்த்துடலாம், நல்ல வாசனைக்காக. நல்லா இந்த சக்கரை பாகு மினிமம் ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கணுங்க. அந்த கொதிச்சு வரும்போது தான் அந்த பிசுக்கு பதம் வந்து நம்மளுக்கு அந்த கம்பி பதம் வரக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாகு இப்படி கையில் எடுத்து நம்ம தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கணும். விரலுக்கு நடுவில் இப்படி இழுக்கும் போது அந்த கம்பி பதம் வர ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, பட் ஃபுல்லாக வரல, பிரேக் ஆகுது. போதும், இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழ ஜூஸ் ஒரு 4-5 சொட்டு சேர்த்துக்கலாங்க. இது வந்து சக்கரை பாகு ஆறுனதுக்கு அப்புறமும் சக்கரை கட்டியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், சக்கரை பாகு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது பிரெட்டு. இங்கே 8 ஸ்லைஸு ஸ்வீட் பிரெட் எடுத்துருக்கிறேன். இந்த பிரெட் குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு நம்ம ஸ்வீட் பிரெட்டு தான் யூஸ் பண்ணணும். மற்ற பிரெட்டு, அதாவது வீட் பிரெட், அதெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு தராது. ஸோ நல்லா இந்த பிரெட்டில் இருக்க இப்போ ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த சைடில் இருக்கிற அந்த ப்ரௌன் பார்ட்டை நம்ம எடுத்துடலாம். இப்படி எல்லா பிரெட்டும் ஓரங்கள் எடுத்து வச்சாச்சு. இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு அப்படியே ரஃபாக பொடிச்சு எடுத்துடலாங்க. மிக்ஸியை பல்ஸ் மோடில் ஓட விட்டு அப்படியே ரஃபாக பொடிச்சு எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக இருக்குது. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது இதில் நல்லா பால் விட்டு பிசைஞ்சுக்கணுங்க. இங்கே ஒரு சின்ன கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன், பட் இவ்வளவும் தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக மாவு பிசையணும், லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க, பதம் அப்போ தான் நம்மளுக்கு கைக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற பிரெட்டை பொறுத்து பால் வந்து தேவைப்படும். கொஞ்சம் ட்ரையான ப்ரெட்டாக இருந்தால் அதிக பால் தேவைப்படும், இல்லை ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டுன்னா கம்மியாக தான் பால் தேவைப்படும். ஸோ வந்து பால் வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நம்ம பிசை தான் தெரியும், பட் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இங்கே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், மீதி இவ்வளோ பால் இருக்குது. அடுத்தது ஒரு சீக்ரெட் டிப்ஸ் சொல்கிறேங்க. குலாப் ஜாமுன் உடையாமல் பிரியாமல் அழகாக அந்த ரவுண்டாக வர்றதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டு பிசைஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அழகாக உருண்டை வரும். நம்மளுக்கு உடையாமல் பிரியாமல் அழகாக நம்ம குலாப் ஜாமுன் செஞ்செடுக்கலாம். பர்டிகுலர்லி இந்த பிரெட் குலாப் ஜாமுன் நம்ம நெய் சேர்க்கும் போது ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நெய் சேர்த்து இப்படி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா உருண்டை பிடிக்கணும், கொஞ்சம் அழுத்தி உருண்டை பிடிங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உடையாமல் பிரியாமல் அழகாக வந்துடும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடணும். இப்போ நான் எடுத்த ப்ரெட்டுக்கு இங்கே ஒரு 9 குலாப் ஜாமுன் வந்திருக்குது, நான் உருண்டை பிடிச்ச சைஸுக்கு. ஸோ எல்லாம் உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சாச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்செடுத்து சக்கரை பாகில் போட்டுற வேண்டியது தான். குலாப் ஜாமுன் பொரிச்செடுக்கிறதுக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க. எண்ணெய் வந்து அப்படியே ரொம்ப சூடாக்கிடக்கூடாது. நம்மளுக்கு அந்த லைட்டாக சூடான உடனேயே நம்ம குலாப் ஜாமுன் ரெடி பண்ணி வச்சதை உள்ள எண்ணெயில் அடுக்கி விட்டுறணும். ரொம்ப சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து போடக்கூடாது, அப்போ மேலே டக்குன்னு கரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் போட்டு விட்டுருங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே தான் பொரிச்செடுக்கணும். நல்லா திருப்பி போட்டு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் எல்லாம் சுற்றிலும் வர வரைக்கும் பொறுமையாக வேக விட்டு எடுங்க.
அவ்வளோதான், நல்லா அந்த ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் வடித்து எடுத்துடலாம். எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற சர்க்கரை பாக்கில் போட்டு விட்டு நல்லா ஒரு 15-20 நிமிஷம் ஊற விட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோதாங்க, சுவையான பிரெட் குலாப் ஜாமுன் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குலாப் ஜாமுன் எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.